எல்லாருமே வந்து இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்த விட்டு வந்து வேகமாக போகிறாங்க. மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படி சொல்லலாம். என்ன சொன்னால், மேலே இருக்கக்கூடிய கிராமங்களே முற்றாக அடித்து கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. நாங்களோட உயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உயிரை கையில் பிடிச்சிட்டு இங்கேருந்து எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கம்பல் எடுது எல்லாரும் போகிறாங்க. இங்கே இருக்க முடியாது. இந்த பெரிய பாறாங்கல் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் மேலே இருந்து எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்க. NBR රිපෝට් එකෙන් කියලා තියෙනවා මෙතනින් අයින් වෙන්න කියලා. ඉන්න එපා කියලා. ඉන්න එපා බයනකයි. எல்லாரையும் கொண்டு போய் அங்கே முகாம் கீழே போய் கொண்டு போய் சேர்த்தது. இந்த போர்ச்சூழலில் அண்ட் சுனாமி நடந்த போலாம் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி இடம்பெயர்ந்து முகாமிற்கு போனாங்களோ அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் வந்து அவங்களோட உடைமைகள்லாம் வந்து பாதுகாத்து கொண்டு உடனே வந்து இங்கேருந்து வெளியேறி போய்கொண்டிருக்காங்க. ஆமாம், எந்த அளவுக்கு இந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேறு இடத்துல வாழ முடியுமோ அந்த இடத்துக்கு தான் தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. அதனால் இப்போ இதில் இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து ஒரு பெரிய கல் வடிச்சிருக்காங்க. ஸோ திரும்ப வந்தால் திரும்ப இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து போயிடும். இன்னும் எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க முடியாது, சேஃப் இல்லை, அவங்களுக்கு உயிர் பயம் ஒன்று இருக்குன்னு தானே. கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாண்டா தலைக்கு மேலே எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் இருக்கும். சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போல. அதுக்காக உடனடியாக எல்லாருமே வெளியாகி கொண்டிருக்காங்க. அவங்களோட வீடை மட்டும் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இந்த என்னென்ன பொருட்களோ முக்கியமான பொருட்களை எடுத்துகிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. வணக்கம், வந்து தமிழ் தரணி ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் கேஜிடிவா. ஓகே, இன்றைக்கி நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியிலேருந்து நாவலப்பட்டி ஏரியாவுக்கு உட்பட்ட எஸ்டேட் பகுதியில் தான். ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து பல வீடியோக்கள் காண்பிச்சிட்டோம். ஆனால் இங்கே இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதாவது போர்ச்சூழலில் அண்ட் சுனாமி நடந்த போலாம் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி இடம்பெயர்ந்து முகாமிற்கு போனாங்களோ அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் வந்து அவங்களோட உடைமைகள்லாம் வந்து பாதுகாத்து கொண்டு உடனே வந்து இங்கேருந்து வெளியேறி போய்கொண்டிருக்காங்க. ஆமாம், இங்கே ஒரு பெரிய அனர்த்தம் நடந்தது. அதுக்கப்புறமா சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போல. அப்போ அதுக்காக உடனடியாக எல்லாருமே வெளியாகி கொண்டிருக்காங்க. அவங்களோட வீடை மட்டும் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இந்த என்னென்ன பொருட்களோ முக்கியமான பொருட்களை எடுத்துகிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா. ஸோ அதுதான் நாங்கள் இன்றைக்கு காணொலியில் காட்ட போகிறோம். ஸோ உண்மையில் அவங்கள்ட்ட வீடுன்றது முக்கியம் கிடையாது, அவங்களோட உயிர் முக்கியம். அண்ட் உயிரை சேஃப் பண்ணிட்டாங்க, பாதுகாத்துட்டாங்க. அண்ட் உடைமைகள் இப்போ கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதுனால அந்த உடைமைகள் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து குழந்தை குட்டிகளோட வெளியூருக்கு போய் கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காணொலி இனிமேல் நீங்கள் முழுசாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பாருங்க. இந்த இடத்த பாருங்க. அதாவது மலையகத்தில் இந்த வெள்ளப்பெருக்கினால மண் சரிவினால எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டதோ அந்த அளவு பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படி சொல்லலாம். என்ன சொன்னால், மேலே இருக்கக்கூடிய கிராமங்களே முற்றாக அடித்து கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வேகமாக வேறு இடங்களுக்கு முகாமுக்கு போய்கொண்டிருக்காங்க. தங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொண்டு இங்கேருந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளாக மாறப்பட்டுட்டு தங்களோட உயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உயிரை கையில் பிடிச்சிட்டு இங்கேருந்து எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கல்லுகளுமே பெரிய டன், பெரிய ஒரு பார்த்து உடையது. அந்த கல்லெல்லாம் பாருங்கள், வெடிமருந்துகள், அதாவது என்ன சொல்கிறேன், அந்த கெமிக்கல்களை வச்சு தகர்த்திருக்காங்க. இது பூராவே ரோடு முடக்கப்பட்டிருந்தது, க்ளோஸ் ஆகியிருந்தது. பட் இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பகுதியிலலாம் நிறைய உடல்கள் அடித்து கொண்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ளே இப்போ தான் நாங்கள் முதல் தடவையாக வாரோம். ஸோ உள்ள என்னென்ன ஆச்சுது, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எந்த அளவுக்கான உயிரிழப்புகள், சொத்திழப்புகள், அதாவது அந்த உடைமைகளில் இழந்திருக்காங்க அப்படி சொல்லி பலதையும் காண்பிக்கிறோம் பாருங்கள். எல்லாருமே இங்கேருந்து போயிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இந்த ஏரியாவில் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட கருத்து. ஐயா, நீங்கள் எந்த ஊரா, வெளியூரா, எங்கே போகிறீங்க இப்போ? பார்க்க வந்தீங்களா? அதை உங்களோட சொந்த ஊர் பவுனியாவா? நீங்கள் பவுனியாவிலங்க? உங்களோட சொந்த ஊரே அதுதானே, பவுனியா தானா? இங்கே யார் கூட வந்தீங்க இப்போ? அப்படிங்களா, பார்க்க வந்தீங்க. அவங்களோட பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்களா? பார்க்க வந்திருக்காங்க, பவுனியாவில் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பஸ் போய் கொண்டு வந்ததாம். ஆனால் தாண்டி ஒரு ஆட்டோ போய் கொண்டு வந்தோம். பஸ்ஸில் அந்த பின்பக்கம் ஃபுல்லாக அடிபட்டுட்டு ஆனால் அந்த ஆட்டோ அடிபட்டு இதால் போய் எங்கேயோ தூரத்தில் கிடந்தது. அவங்களுக்கு அங்கே பொடியெல்லாம் இங்கே பக்கம் எங்கேயோ கிடந்ததான்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதாவது அதிகம் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மிக முக்கியமான ஒரு கிராமம் தான் இந்த பகுதி. இதுக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால தான் எல்லாரும் வேகமாக இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பாறாங்கல் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் மேலேருந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன், இப்போ
விண்கற்கள் வந்து ஒரு பகுதியில் விழுந்துச்சுன்னா பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும்னு சொல்லுங்களா, அந்த அளவுக்கு பெரிய ஒரு விண்கல்ன்ற அளவுக்கு தான் இந்த கல் இருக்கு. காட்டில் விழுந்து வரும்போது அந்த சத்தமும் அது விழுந்த உடனே அந்த அதிர்வும் எப்படி இருந்துருக்குன்ற பாருங்க. அண்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே அகற்றவே முடியாது. அதனால தான் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி உடைச்சி வச்சிருக்காங்க. இவங்க துண்டு துண்டாக தான் வந்து இங்கே வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து இந்த வேலைகளை வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து கிளம்பி கொண்டிருக்காங்க. எல்லாருமே போய் கொண்டிருக்காங்க. இது வந்து அப்படியே மேலிருந்து அடித்து வந்திருக்கு. மேலுக்கும் வந்து பெரிய பாதிப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி தெரியல. இந்த அப்படி தானே அந்த ஆட்டோ வந்திருக்கு நினைக்கிறேன். அப்படி அதாவது அந்த பஸ்ஸுக்கு தான் வந்து வழி விட்டுருக்கான் அந்த ஆட்டோ வந்து பஸ்ஸுக்கு தான் வழி விட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அது லேட் ஆனதால அந்த கல் வந்து அப்படி அடித்து கொண்டு போய் அங்கேருந்து தான் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்களா அங்கேருந்து. கொடி வந்து அந்த வீலுக்குள்ள தான் இருந்துதான். சரியா சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிச்சிடுவோம். நீங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலியில் நாங்கள் வந்து காமிச்சு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்தா தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நாங்களே பார்க்கலாம். ஆனால் இப்பயும் வந்து இது எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்லி தெரியல. கீழுக்கு பாருங்க, அது அங்கேருந்து மேலேருந்து வந்த கல்லுகள் எல்லாம் வந்து கீழுக்கு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு பாதை உண்டாக வச்சுருக்காங்க இப்படி இந்த வளைவில். இது வந்து மேலே எத்தனையோ கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கு போல். ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நாங்கள் அங்கே நின்று பார்த்துனாங்க. இவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த முகாமில் பார்த்துனாங்க. அந்த மேலே இருக்கிறவங்க தான் தங்க வச்சுருக்காங்க அந்த முகாமில், ஒரு முகாமில். ஸோ அங்கே பார்த்து நாங்கள் அங்கே இருந்த ஒரு உச்சத்தை காட்டினவங்களே, அந்த உச்சத்துலேருந்து உடிஞ்சு வந்துன்ற மாதிரி வந்து இந்த மரங்களோட சைஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே இப்போ இவங்க தரிச்சு விட்டுருக்காங்க. முதல்ல வந்து வந்த மரத்துகளை வந்து பீஸாக தரிச்சு விட்டுருக்காங்க, பண்ணிக்காங்க. இதில் இந்த ஒரு காண்டான் இருந்திருக்கு. இந்த தெரிய வரும் இதில் இந்த அங்கேருந்து வர தண்ணி நம்மள இதுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்திருக்கு. அப்படியே உடைச்சிட்டு வந்திருக்கேன்னு. அந்த கல்லே வந்து சரிகிற அளவுக்கு தானே இருக்குது. அங்கே வேறு அதில் ஒரு கல் சரி கொண்டுனா சடர் வந்து எல்லாம் உருட்டு போகும். அதே மாதிரி தான் மேலே தொங்கி கொண்டிருக்குறோம். போய் பார்ப்போம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எல்லாருக்குமே வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் யாருமே வந்து இங்கே இருக்கலை. அதாவது ஒரு காலத்தில் நம்மளாம் எப்படி சுனாமிக்கு பயந்து இடம்பெயர்ந்து போனோமோ, அதே மாதிரி போருக்கு பயந்து முகாம் இடம்பெயர்ந்து போனோமோ, அதே மாதிரி ஏன்னா ஆமாம், வேகமாக வந்து இந்த சாமானெல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, வந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறாங்க இங்கே இருக்கிற. அதாவது இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலை. இந்த ரோட்டாலெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை. ஆனால் இனிமேலும் வரக்கூடாதுன்றதுக்காக இங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி ரோட்டு வர முதல்ல ஒரு வாகனம் போனால் இன்னொரு வாகனம் போயிடலாம். பைக் கூட சைட்டில் வந்து போயிடலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையில். அதாவது அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழர் சிங்களவர் 2 பேர் தான் சேர்ந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த வீட்டில் இருக்க முடியுங்களா சிங்கள மக்கள். இந்த அவங்களுக்கு கொஞ்சம் உடைமைகள் வந்து மிஞ்சிருக்குது. ஓகே எங்க அந்த வீடு ரைண்டாண்ணா திருப்பி பார்க்க அண்ணவே අනිත පාරේ තියෙනවද? මේ පැත්තට යන්න පුළුවන්ද? ஓகே ஓகே போய் சொல்லுங்க. அதான் போய் சொல்லிட்டு வா. அந்த படி சொல்லுவோம் ஒரு ஆளை வந்து அந்த வேன் எடுத்துட்டு வர சொல்லி இல்லாட்டி ஏற்றிட்டு வா டிரைவர். கம்பளி இல்லை பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க தான் எல்லாரும். கஷ்டம் தானே, வாழ இல்லாது பயம், என்ன நடக்க மாட்டேறது தெரியாது. ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க இங்கே. நாங்கள் இருக்க முடியாது, சேஃப் இல்லை. அவங்களுக்கு உயிர் பயம் ஒன்று இருக்குன்னு தானே கண்டிப்பாக. அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாண்டா தலைக்கு மேலே எல்லாம் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் இருக்கும். இந்த வாகனத்தில் வந்தவங்கலாம் வந்துட்டு இந்த ஸ்பொட்டை வந்து இப்போ பார்க்குறதுக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு சொல்லி. ரிலேட்டிவ் ஸோ தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இன்னும் மற்றவங்க எல்லாருமா வந்துருக்கலாம். ஐயா இந்த இதை கொஞ்சம் பின்னால் எடுக்க முடியுமா சார்? நான் ஆமாம் என்ன சொன்னால் எங்களோட வாகனம் இருக்குது. ஸோ இவங்க வந்து சைட் விடணும், விட்டால் தான் நாங்கள் இதால் போகலாம். சரி இவங்க எடுக்கிறாங்களோ தெரியல. ஏன் அப்போ ஓகே அவங்க ஓகேன்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே. ஐயா அப்போ உங்கள்கிட்ட இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கு 4 பேர். 4 பேர். யார் யார்? நானும் என் வைஃப். ஓகே
ரெண்டு பேர் பொண்ணு ரெண்டு பேர். ரெண்டு பிள்ளை பேர். இப்போ இந்த வண்டி உங்கள்ட்ட வண்டி தானே? அப்போ நீங்கள் தான் அன்னைக்கு பூரா ஹெல்ப் பண்ண தான் வந்து சொன்னீங்க. அப்போ என்னென்னலாம் இதை வச்சுக்கொண்டு அன்றைக்கி பண்ணீங்க? 27ஆம் தேதி ரவி ஆமாம் ரவு தான் இது நடந்தது நடந்தது. ம் 27ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு தான் இங்கே வந்து ஓகே வந்து பார்க்குற நேர எல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, லைட்டும் இல்லை. இங்கே இங்கே வீடு ஒன்று இருக்குதானே, ஆமாம் அங்கன்னைக்கு எல்லாரும் இறந்துட்டாங்க. பொடியை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், சரி அங்கே போக இயலாது. மற்ற பக்கம் இல்லை இயலாது, இயலாது. தண்ணி மரம் தானே, ஆ சின்ன பொடியே எப்படி எல்லாம் இதில் உள்ளுக்கு போட்டு போட்டு அமுக்கித்தான் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே முகாம் கீழே போய் கொண்டு போய் சேர்த்தது தானே இந்த வண்டிக்குள்ளே. இந்த வண்டி தான். அதாவது இந்த வண்டி வந்து அண்ணாவோட வண்டி தான். ஸோ அவர் தான் ஹெல்ப் பண்ணிக்காது. ಅವಳಕ್ಕೆ ಒಯ ಸಿಂಗಲ್ ಎಂಕಿ ಅನ್ನದೆ ಮೊನೋದು ಕಾರಣ ಒಯ ಅರ ಮೇ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಕಾರಣ ಕೊಟ್ಟ ಅರ ರೈಟ್ ಒಯ ಮೇ ಅಂದ್ರೆ ಇನ್ನಿ මම ඉන්නේ මෙතින්දා මීටර් 500ක් එහා පැත්තේ. ಹರಿ එතකොට මේක උනේ රෑ 7:00 ಓಕೆ يعني 24 රෑ 28 උදේ තමයි අපි දන්නේ. ಹಾ ಹಾ ඒ කියන්නේ එළියට වැස්සේ නැහැ කවුරු වැස්සනේ. अब ಏನಂಗ අර රයිට් ඔයාට සත්‍ය ආවනේ සද්ද මොනවත් නැහැ. වැස්ස සද්ද විතරනේ අපිට. වැස්ස හරියටම. ඒක කවුරුත් මේ ගෙදර එක්කෙනෙක් එළියට බහින්න නැහැ වෙලා වැස්සනේ. ඔව් උදේ තමයි ආරංචි උනේ. එන පහමාට. ಓಕೆ එහෙම දෙයක් දීලා කියලා මෙච්චර දේවල් අපි හිතුවේ නෑ. මේව ජීවිතේට ගිහිල්ලා නෑනේ. ඔව් මට කිව්වා වාහනේ අරන් එන්න කියලා. මම වාහනේ අරන් එනනම් මෙතනින් එහාට යන්න බෑ. සම්පූර්ණ වතුර වලින් මේ පැත්ත පිළිලා. එනම් බෙලි කොච්චර තියෙනවද මේ සම්පූර්ණ මගේ උසට මේ හරි ගල්. ගල් ඉතින් බෙලි දෙන්නම ඔව්. ඒතර එතනින් එහා ආය බලන්න දෙයක් නෑ. මෙතන මිනිස්සු කෑ ගහනවානේ. ඔව් මිනිස්සු දුවාල වෙච්ච කට්ටිය යට වෙච්ච කට්ටිය කෑ ගහනවා. කකුල් අරෙමින් බාගේ තිබ්බේ. ඔව් ඊට පස්සේ මෙතන අපි එහා පැත්ත ඔක්කොම සිංහල ගම. මේ පැත්ත ඔක්කොම තමිල් අය. තමිල් අපි සිංහල තමිල් කියලා එකක් නෑ. ඒක ගමේනේ. ඒක තමයි ඉතින් අපේ කට්ටිය තමයි ඇවිල්ලා ඒ කට්ටිය ලෙඩ මේකට තමයි පැටවුවේ. කියන්නේ ඒ වෙලාවේ වාහන යන්න බෑනේ. ඔව් පාර වාහන කොහෙවත් යන්න බෑ. මේක පොඩි එකක් විතර යන්න පුළුවන්. ආහා ලොකෙක් බෑ මොනවත් බෑ. බෑ මේකේ දාගෙන මේ පැත්තට හොස්පිටලෙට යන්නත් ගියා බෑ, මෙහෙට යන්නත් ගියා ඒත් බෑ. ඕකේ මේ වලා ඔක්කොම ඉවරයි. පාරවල නෑනේ. ඔව් ඊට පස්සේ මෙතෙන් තියෙන අතුරු පාර. ආහා පල්ලෙහාට. පොඩි පාරක්. පාර යන්න පුළුවන්ද ඒ පාරේ යන්න බෑ. ආහා හෙට ළමයෙක් හම්බෙන්නේ කෙනෙක් හිටියා. ඒ කියන්නේ පහෝදා උදේ ළමයෙක් හම්බෙන්න දෙයක් තියෙන එක. ඒ කියන්නේ එයා ඉස්සර දාගෙන ගිහිල්ලා අර ඇල හරස් කරලා අපි දැම්මා ලී. ඔව් ඔව් ලී දාලා ඒකෙන් ලෙඩ උස්සුවා එහා පැත්තට. ආහා උස්සලා එහා පැත්තෙන් ඩ්‍රිවිල් ගෙනලා එහෙම තමයි ගෙනිච්ච කට්ටිය. උදව් කරනකොට වෙන මිනිස්සු එකද ගමේ මිනිස්සු තමයි වෙන කවුරුත් වෙන නෑ. කවුරුත් නෑ. ඔක්කොම ගමේ මිනිස්සු තමයි. ආහා ඉතින් වෙන කවුරුත් ආවේ නෑ. වෙනම් යනකොට කොච්චර කටියද දුවාලේ තුවාලක වෙලා ඒ වෙලාව හිටියා 15ක් හිටියා හරියට. 15 ඔව්. තුවාලම 15ක් හිටියා. එන මොනවද කරන්න බෑ සෙල්ෆෝන් කතා කරනවා නම් මොනවත්ම ටවර් එක නෑ, නෑ මම පවර් පාවිච්චි කරනවා නම් කරන්ට් නෑ හොස්පිටල් එකට යනවා නම් පාරිය කඩිච්ච තියෙන්නේ ඔව්. යන්න බෑ මොකුත්ම බෑ. බෑ. මොකුත්ම කරන්න බැරි වෙලාවක්. ඒ වුණාට ඒ 15 දෙනාගේ හරි සාමාන්‍ය හරි ජීවිතේ බේර ගන්න පුළුවන් වුණේ මිනිස්සුන්ගේ උත්සාහයෙන් තමයි. එහෙනම් ඔය වාහනේක ෆියුලද මේකේ තමයි අනිත් කට්ටිය ගෙනිච්චේ. කියන්නේ අරන් එක එක්කෙනානේ හම්බුනේ මෙතන. බලන්න යන්න බෑනේ වතුර පාරේ හින්දා කවුරු ගන්න යන්න බෑ. ඔව් එන්න දවස් 4කට පස්සේ තමයි මේ කට්ටිය මෙතන බැස්සේ කට්ටිය ගන්න. පොලිස් ගන්න. හරි දැන් ඔයාලා කොයිද යන්නේ ෆැමිලි දැන් මෙතන තියෙනවා මේ කෑල්ලේ තියෙනවා ගෙවල් 17. ආහා 17. මේ කට්ටිය කෙලින් තමයි මේක තියෙන්නේ මේ නාය. ප්‍රශ්නයක් නෑ මෑ ෆැමිලි එකකින් ප්‍රශ්න තමයි. ආයේ ප්‍රශ්නයක් ඔව් දැන් මේ කෙලින් නාය ගිහලා තියෙන්නේ. திரும்ப வடிக்கும் போது ඉස්සර කඩිච්ච තියෙනවද කඩිලාද ඔව්. දැන් මේක ආවොත් මේ ටික තමයි ඉවරන්නේ. කියන්නේ ඔව්. එහෙනම් දැන් අර என்னது திரும்ப கொண்டு வந்தா பிரச்சனை ஆகும் சொல்லுவாங்க. කියන්නේ ගල් තියෙනවා මග. ගල් එළියට මග එළියට තියෙනවා. තියෙනවා. වැස්සත් ඉවරයි. වෙස්ස. වැස්සත් අනිවාර්යෙන් එනවා. එහෙනම් NBR රිපෝට් එකෙන් කියලා තියෙනවා මෙතනින් අයින් වෙන්න කියලා. ඉන්න එපාද කියනවා ඉන්න එපා බයනකයි කියලා. அதான் இப்போ இதில் இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து ஒரு பெரிய கல் வந்து வெடிச்சிருக்காம். ஸோ திரும்ப வந்தால் திரும்ப இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து போயிடும். இப்போ இங்கால பக்கம் சிங்களாக்கள் அந்த பக்கம் வந்து தமிழாக்கள் அப்படி எல்லாரும் தான் ஒற்றுமையாக வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து இடமேந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த வண்டியில் தான் அண்ணா வந்து எல்லாரையும் முடிஞ்ச அளவு வந்து அந்த டைமில் அதாவது 27ஆம் தேதி வந்து காப்பாற்றிருக்கார். பொடியிலேருந்து எல்லாத்தையும் வந்து இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு வந்து பாரு. ஸோ அந்த வகையில் நாங்களும் டைம் பண்ணி ஆகணும் அண்ட் මේ ගවර්මන්ට් එකට මේ ඉඳලා එළියට යනවා නම් කවුරුත් සොලියුෂන් කියන්නේ මොනවත් නෑ. ඒ වෙලාවේ කිසිම දෙයක් මොනවත් නෑ. කියා ගන්න ඔය ආයෙන්දද අපි දවස් 7කට පස්සේ තමයි ඒ කට්ටිය සම්බන්ධ වුනේ. ආහා කියන්නේ දවස් 7කට පස්සේ. ආහා දැන් ඔය යනකොට රිලේටිව් එකේද නැත්නම් වෙන ප්ලේස් එකේද
දැන් යන්නේ. දැන් යන්නේද? ඔව්. දැන් යන්නේ මේ කට්ටිය දැන් කුලියට ගියක් කරන් තමයි යන්නේ. දැන් මේ ළමයි හවස 6 වෙනකොට අඬන්න ගන්නවා. ඔව්. පොඩ්ඩක් කරුවල වෙනකොට අඬන්න ගන්නවා ඉන්න බෑ කියලා. ඉතින් දැන් මේ ගිහිල්ලා කුලියට ගියක් කරන් තමයි මේ කට්ටිය මේ යන්න යන්නේ. දැන් පුළුවන්කමකට නෙමෙයි. අමාරුවෙන් ඒත් මේ කුලියට කරන් තමයි යන්න යන්නේ. හරි. ආයේ මේ පැත්තට கவுருத் மரம் தமிழ்ல இனிமேல் வந்து இந்த பக்கத்தில் வந்து எந்த ஒரு மரணங்களும் வந்து வர வேண்டாம், அதாவது வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டாங்க, பயந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த பகுதியில் வாழ்கிறது சேஃபே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு இந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு இடத்துல வாழ முடியுமோ அந்த இடத்துல தான் தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிறவங்களுக்கு முகாம் போகிறதெல்லாம் வந்து பழகி போனது விஷயமா இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் சுனாமிக்கு பயந்து ஓடினோம், அதே மாதிரி சூறாவளி வந்தப்போ அந்த டைமில் வந்து முகாம் போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து யுத்த டைமில் வந்து முகாம் போயிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம குறிப்பிட்ட 16 வருடங்களாலாம் வந்துட்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து திடீரென்னு இதெல்லாம் பார்த்தோன்னே உண்மையில் பிரத்தியில் உறைஞ்சி போயிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே வாழ்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு கொண்டாங்க. அண்ட் இவங்களோட உடைமைகள் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அண்ட் இவங்களுக்கான அடுத்த வழிமுறைகளையும் என்ன சொல்யூஷன் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் சொல்லணும். சொன்னால் எல்லாருக்குமே வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அண்ட் அவங்களுக்கான வழிமுறைகள் அந்த சொல்யூஷன்களை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் சொல்லி ஆகணும். அண்ட் அவங்களும் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்த விட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒத்தையடி பாதை மாதிரி தான். ரெண்டு வாகனங்கள் எதுவும் போக முடியாது. இப்போ மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே இப்படி தான். ஓரளவுக்கு ஒரு வாகனம் போய் வரலாம். அந்த பைக் கூட போகணுன்னு சொன்னால் இந்த வாகனம் வச்சு நல்லா சைட் பண்ணி நம்மளுக்கு இடந்திருந்தால் தான் அந்த சைட்டால் வந்து வாகனமே எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரோடு வந்து கொஞ்சம் கஷ்டம், போயிடாது. மகேந்திராட ரைட் போக முடியாது. ஸோ பாருங்க, 2 3 வீலர் வரேன்னு சொன்னாலே மட்டுக்கு தான் 2 3 வீலர் வர முடியும். இதால் இவங்க வந்து இப்போ சைட் தராங்க. அதனால தான் நம்மளோட வைக்கோலை வந்து எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்த விட்டு வந்து வேகமாக போகிறாங்க. இனிமேல் இருக்கிற சேஃப்டி இங்கே பாருங்க, இப்படி தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து ஆட்டோவுக்கு வந்து கீழே கல் தான் ஆட்டோ வச்சுருப்பாங்க. சொன்னால் இடத்துல போட்டால் மற்ற வாகனம் போக முடியாது. ஸோ மேலே தான் அவங்க போடணும். மேலே போடுறது சேஃப் இல்லை, ஆனால் இப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஆமாம் தங்க இது அண்ணே. ஓ கம்பல் எடுதுனே எல்லாரும் போகிறாங்க இங்கேருந்து. இருக்க முடியாது. ஓகே பரிசமிங் ஹரி கீழே என்ன பாதுகாப்பு தேடி தான் ஓடிக்கொண்டிருக்காங்க எல்லாரும். பாத்தியா, அதான் இந்த பாரு ஆட்டோ அந்தரத்துல தொங்குற மணிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னடா இது பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆனா அவங்களுக்கே இந்த வாழ்க்கை ஒரு புதுசா இருக்கு. அதான் பயந்து ஓடுறாங்க. இங்க இருக்க முடியல அவங்களால. அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஊரை காலி பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுல இந்த ஒரு இடம் இங்க இருந்தும் இங்க இருக்க முடியாம இந்த வழியில போய்கொண்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரர்கள் எங்க இருக்கிறாங்களோ அப்படி இல்லை நம்ம வாங்க இல்லை. அங்க பாருங்க, அதை நான் காட்டுறேன். பெட்டி பெட்டியா எல்லாத்தையுமே வந்து கட்டுறாங்க. அந்த கட்டுறாங்க உடைமைகளை இந்த வாகனத்துல எல்லாத்தையுமே ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் போகணும். ஐயா பரிசம் கீழே என்ன சரி. நம்மளுக்கு எல்லாம் புதுசா அவ்வளோடா இருக்கு பாக்குறேன். அவங்களுக்கும் புதுசா தான் இருக்கு. இந்த பாதையில பாருங்க எப்படியான ரோட்டுகள் தான் அதுல எல்லாம் இருந்தது போல. அப்ப அந்த நிறைய இடங்கள்ல ரோடு எங்கேயும் இருக்கும், வீடு எங்கேயும் இருக்கு. அதான் பிரச்சனை. ரோட்டுக்கு கீழே தான் வீடு இருக்குங்களா, அதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது இதெல்லாம் வந்து எஸ்டேட் பகுதி தான். இங்கே ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து கொழுந்துகள் பறிக்கிற ஏரியா தான். அந்த ஏரியாவில் வந்து கொழுந்துகள் பறிப்பாங்க. அண்ட் அதோடய சேர்த்து வீடு அமைப்புகளும் இருக்கும். அதோட தான் ஒட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க.